பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பட்ஜெட் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. மாவட்ட தலைநகரங்களில் திட்டமிட்டபடி இன்று போராட்டம் நடத்த ஜாக்டோ ஜியோ முடிவு. அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்வித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு நிலுவையில் உள்ள 3300 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கடிதம். மும்மொழி கொள்கை விவகாரம் மூலம் திமுகவுக்கு அழிவு காலம் ஆரம்பித்துவிட்டது. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆவேசம். திராவிட மொழிகளான கன்னடா, தெலுங்கு, மலையாளம் ஆகியவற்றை அரசு பள்ளியில் 3வது மொழியாக கற்றுக்கொள்ள தமிழக அரசு தடுக்கிறது. மற்ற மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் போது தமிழ்நாடு ஆதரிக்கும் என அண்ணா கூறவில்லையா என்றும் அண்ணாமலை கேள்வி. நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகார் தொடர்பாக நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு போலீசார் சம்மன். வரும் 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உத்தரவு. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் மேலும் 2 பேர் கைது. சிறப்பு உதவி ஆய்வாளர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1000 விளக்கு போலீசார் நடவடிக்கை. கொடநாடு கொலை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசார் 3 பேருக்கு சம்மன். கோவையில் உள்ள சிபிசிஐடி விசாரணை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராக உத்தரவு. தமிழகத்தில் 2026இல் ஆட்சிக்கு வருவதற்கு திமுக பகல் கனவு காண்கிறது. உசிலம்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சசிகலா பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாலியல் வன்கொடுமையில் தேடப்பட்ட நபரை இடதுகாலில் சுட்டுப்பிடித்த காவல்துறை. போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற மாரி செல்வத்தை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். சேலத்தில் யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற 8 பேரை கைது செய்து வனத்துறை. வாட்ஸ்அப் குழு மூலம் தந்தங்களை விற்க முயன்றதாக விசாரணையில் பகீர் தகவல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கம். உடனடியாக நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வேலூர் பாலாற்றில் இரவு நேரத்தில் மணல் கடத்தி சென்ற லாரியை சிறைபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். 4 லாரிகளில் 1 லாரியை மட்டும் பறிமுதல் செய்ததால் மணல் கடத்தலுக்கு காவல்துறை உறுதுணையாக இருப்பதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை. வியாபாரியிடம் போலீசார் ஒருவர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பு. சரியா
திருவள்ளூர் அருகே சொத்து தகராறு காரணமாக தம்பியை டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயன்ற அண்ணன். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி மும்முரம். சுற்றுலா மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தந்தை வெட்டியதில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். சிகிச்சையில் இருந்த தாய் உயிரிழப்பு, மேலும் ஒரு குழந்தைக்கு தீவிர சிகிச்சை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்த பிருந்தா பணியிட மாற்றம். 13 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தும் பதவி உயர்வு வழங்கியும் தமிழக அரசு ஆணை. புதிய வருமான வரி மசோதா குறித்து ஆய்வு செய்ய இன்று கூடுகிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. ஜூலை 3ஆம் வாரத்தில் தொடங்கும் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் அறிக்கையை சமர்ப்பிக்க திட்டம். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. தேயிலை தோட்ட பழங்குடியினரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியில் सुमार 9,000 பேர் திரண்டு நடனம். प्रधानमंत्री जी के साथ असम के माननीय मुख्यमंत्री डॉक्टर हिमंत बिश्व शर्मा जी भी उपस्थित हैं। श्रद्धा भजन राइजल मोर अनुरोध हाथ चापरिर गगन भेदीर ध्वनिरे माननीय प्रधानमंत्री பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 62 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. நாளை கும்பமேளா நிறைவடையும் நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை. கேரளாவில் தனது சகோதரன், பெரியம்மா, பெரியப்பா உட்பட 5 பேரை கொலை செய்ததாக இளைஞர் போலீசில் சரண். வெஞ்சாரமூடு காவல் நிலையத்தில் சரணடைந்த நபர் தானும் விஷமருந்தியதாக கூறியதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்காவில் அடுத்த 4 ஆண்டுகளில் $500 பில்லியன் மேல் முதலீடு செய்ய திட்டம். சுமார் 20,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க இருப்பதாகவும் ஆப்பிள் நிறுவனத்தின் CEO டிம் குக் அறிவிப்பு. வங்கதேசத்தில் உள்ள விமானப்படை தளத்தின் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு. பாதுகாப்பு படையினர் தாக்கிய பதில் தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது நியூசிலாந்து. ராகுல்பிண்டியில் நடைபெற்ற போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தி முன்னேற்றம். சாம்பியன்ஸ் டிராபியில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. அரையிறுதிக்கு செல்லும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிரம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் பெங்களூரு அணி அதிர்ச்சி தோல்வி. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஊபி வாரியர்ஸ் அணி சூப்பர் ஓவரில் வெற்றி. சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம். படத்தின் முதல் சிங்கிளான கிசா 47 பாடல் நாளை வெளியாக உள்ள நிலையில் புரோமோவை வெளியிட்ட படக்குழு. திரையரங்குகளில் வசூலை குவித்து வரும் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டிராகன் திரைப்படம்
3 நாட்களில் 50 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.